இன்னைக்கு தினத்தந்தியில வந்த ஒரு சுட சுட செய்தி சொல்றேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், கவனம். இன்றைய இளைஞர்கள் மீது எனக்கு ஒரு கவலை உண்டு. என்ன தெரியுமா? நிறைய ஆசை வச்சிருக்கீங்க, நிறைய ஆசை வச்சிருக்கீங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன பிளான்? சொல்லல்ல, சொல்லில் உயர்ந்த சொல் செயல். என்ன செயல் வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறாரு 10 வருஷமா. அவருக்கு வயசாயிடுச்சு, நாய்க்கு வயசாயிடுச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு தினத்தந்தி செய்தி, அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. ஆம்புலன்ஸ்ல தெரியும் நாயை ஏத்த மாட்டாங்க, மூடிட்டாங்க. பின்னால் அந்த நாய் நிக்குது, வளர்ப்பு நாய். ஊய் 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 ஊயின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஆம்புலன்ஸ். டோர் க்ளோஸ்ட். நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நிற்கும். இந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுது. ஆம்புலன்ஸ் எவ்வளவு வேகமா போகும்? 7 கிலோமீட்டர். எல்லா டிராபிக்கையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுதுங்க அந்த நாய். அந்த டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓரப்படுத்தினான் வண்டியை. ஓரப்படுத்திட்டு கீழே இறங்கி கதவு திறந்தான். அந்த நாய் உள்ள ஏறிடுச்சு. கதவை மூடிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். ஆஸ்பத்திரி அந்த ஆளை காப்பாத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த நாய் வந்து பக்கத்துல உட்காந்துச்சு இல்ல, ஒருவேளை அந்த முதியவர் உயிர் பிழைத்திருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இது அல்ல. இந்த இமோஷனல் ப்ராப்ளமத்தையே நான் சொல்லல. நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அந்த நாய் கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுங்க. சின்சியாரிட்டியோட அது அந்த உண்மையான ட்ரூத்ஃபுல்னஸோட அது ஓடிச்சு பாருங்க. மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தா அது திறக்கும். அது சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா? நாம எந்த இடத்துல கிவ் அப் ஆகுறோம்? எந்த இடத்துல நாம தோத்து போகிறோம்? எந்த சொல் நமக்கு புரியல? பல காலமா எனக்கு ஒரு மன வருத்தம் உண்டு. இப்ப நான் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த மேடைகளுக்கு மேல வரத்துக்குள்ள 3 பேர் சொல்லிட்டாங்க அந்த சொல்ல. மேடம், உங்க பேச்ச கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை மேடம். நான் என் கண்ணாடி முன்னால் நின்று கேட்கறது உண்டு என்னையே. ஏ பர்வீன் சுல்தானா, தூங்க வைக்கவா பேசுற? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? உங்க பேச்ச கேட்காம தூங்குறதில்ல, உங்க பேச்ச கேட்காம என் வைஃபுங்க உங்க பேச்ச கேட்காம தூங்குறதே இல்லைங்க. எனக்கு அந்த சொல்லுக்கான பொருள் எப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 15-20 வருஷத்துக்கு அப்புறமா புரிஞ்சுதுங்க. சொல் புரிந்தால் இருக்கக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க குழந்தைகளே, அது போல் ஒரு பேரின்பம் வேறு கிடையாது. ஒருத்தி எழுதுறா, ஏய் டாக்டர் சுல்தானா, இங்கிலீஷ்ல சொல்றா, உன் பேச்சு ஸ்லீப்பிங் பில்ஸ், தூக்க மாத்திரை தெரியுமா உனக்கு? நீயுமா? வெளிநாட்டுல இருந்து நீயுமாமா? நாங்கெல்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க ராத்திரி அது சொல்லுது, உன் பேச்ச கேட்காம நானும் தூங்குறது இல்ல. சொல்லிட்டு அவ கீழே ஒரு விளக்கம் தந்திருந்தா. அப்பதான் அந்த சொல் எனக்கு புரிகிறது. உங்க பேச்ச கேட்டுதான் நான் தூங்குறேன், உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறது இல்ல. என்ன அர்த்தம்? என் பேச்சு ஏன் தூக்கத்தை தருகிறது? ஒன்று, எல்லா பெண்களையும் எல்லா இளைஞர்களையும் இந்த உலகம் கசக்கி பிழிந்து நீ எதற்கும் லாயக்கற்றவள் என்ற மன உளைச்சலோடு படுக்கையில் கிடக்கின்ற பொழுது போன் எடுத்து இப்படி பாக்குறீங்க. நான் தோன்றுகிறேன், நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை அழகானது, உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள். நீ சுயமரியாதை மிக்கவள், நீ ஆரோக்கியமானவள், நீ நிர்வாகத்தில் உயர்ந்தவள் என்று நான் சொல்லுகிறேன். உன் மனம் அந்த உளைச்சலில் இருந்து அமைதி அடைகிறது. நீ நாளை விடியலுக்காக காத்திருப்போம் என்று சொல்லி அமைதி அடைந்து தூங்குகிறாய். அப்படி என்றால் என் சொல் தூக்க மாத்திரை தானே? சொல் புரியுதா எனக்கு? எல்லா சொல்லுக்கும் இன்னொரு பக்கம் உண்டு தானே? நான் அப்படி நினைச்சு சொல்லல, அப்புறம் வேற எப்படி நினைச்சு சொன்னேன்? எல்லா விஷயங்களுக்கும் இப்படி ஒண்ணு சொல்றேங்க, எனக்கு தோணுது அதனால சொல்றேன். மாற்று கருத்து இருக்கலாம், எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து வேண்டும் தானே? ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுவது. நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய பெரிய உயரதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லுகிறேன். நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான், நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ தான்.
நான் நேத்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை, அதுல 29 ரூபாவாப்பா கொடுத்துருப்பா. 30 ரூபா மேடம்னா. ஆமா பெருசா 1 ரூபா அதிகமாயிடுச்சு, 30 ரூபா கொடுத்துரு அப்படின்னு. இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை, எழுந்திருச்சு நின்னுல, மேம் 1 ரூபி மேட்டர்ஸ் மேம்னா. எஸ், 1 ரூபாய் என்பது சாதாரணமானதா? தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய், உட்காரு. 1 ரூபாய் என்பது கணக்கில் வரும். 99 ரூபாய் இருந்தால் அது 100 ரூபாய் அல்ல, 1 ரூபாய் வர வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கூட 1 ரூபாய் குறைந்தால் 1 லட்சம் ரூபாய் கிடையாது. 1 ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ். சொல்தானே, எனக்கு புரிகிறது. புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக் கொண்டு தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ ஃபார் என்லைட்டனிங் மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் ஃபெயில் ஆவதில்லை. அங்க காட்டுவதல்ல என் புத்தியை.